Hi friends, welcome to Smile Tech. இந்த வீடியோவில் வேட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறவங்க ஷார்ட்கட் கீஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஷார்ட்கட் கீஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வச்சு யூஸ் பண்ணுறது, Ctrl+A to Ctrl+Z வர ஷார்ட்கட் கீஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஷார்ட்கட் கீஸ் பார்த்திங்க அப்படின்னா Ctrl+Aலேருந்து Z வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேஜில் 2 பேராகிராஃபும் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மூலமாக தான் வந்து நான் சொன்ன மாதிரி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா Ctrl+A பார்த்திங்கன்னா செலக்டட் ஆல் கண்டென்ட் ஆஃப் த பேஜ். ஸோ Ctrl+A கிளிக் பண்ணோம் அப்படின்னா கண்டென்ட் ஒரு பேஜில் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே வந்து செலக்ட் ஆகிரும். ஸோ வாங்க பார்க்கலாம் அது எப்படின்னு. ஸோ இதுதான் அந்த பேஜ். ஸோ இதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மோஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கிட்டு Ctrl+A கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே கிளிக் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளிக் ஆகிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Ctrl+A யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம Ctrl+Bயோட ஷார்ட்கட் கீ தான் பார்க்க போகிறோம். B அப்படின்னா போல்டு ஹைலைட்டட் செலெக்ஷன். ஸோ இந்த Ctrl+B வந்து நம்ம தேவைப்படுற ஏதாவது ஒரு வேர்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு Ctrl+B கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்மைல் டெக் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போது இதில் நான் Ctrl+B கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது போல்ட் ஆகிடுச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் சிம்பிள் அதுவும் வந்து கிளிக் ஆன மாதிரி காட்டும். ஸோ இதுதான் போல்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம Ctrl+C பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த Ctrl+C ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட செலக்டை வந்து காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மைல் டெக்கை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கீழே தள்ளி வந்து இப்போ நான் வந்து Ctrl+V இதை லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்படியே கிளிக் கொடுத்தோன்னா அது வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மைல் டெக் அந்த மாதிரி காட்டுது. அடுத்து Ctrl+D ஓப்பன் த ஃபாண்ட் ப்ரெஃபரன்ஸ். ஸோ ஃபாண்ட் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டுக்கு வந்து மாற்றலாம். ஸோ இப்போ வாங்க அதை காட்டுறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ Ctrl+F கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய சைஸை கொடுத்துக்கலாம். அது போல்டோ இட்டாலிக்கோ என்ன மாதிரி நார்மலாக கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து Ctrl+E பார்க்க போகிறோம். Ctrl+E என்னன்னு பார்த்தீங்கன்னா அலைன் த லைன் ஆர் சைடட் டெக்ஸ்ட் டு த சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை வந்து சென்டருக்கு மாற்றும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறது லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ மேலே லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நம்ம இந்த Ctrl இதை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து சென்டருக்கு மாறிடும். ஸோ இந்த ஷார்ட்கட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா Ctrl சென்டர் இது கொடுத்தோன்னா சென்டருக்கு மாறிடுச்சு. அடுத்து நம்ம Ctrl+F பார்க்க போகிறோம். ஸோ Ctrl+F எப்படின்னா ஓப்பன் ஃபைண்ட் பாக்ஸ். ஸோ இந்த ஓப்பன் ஃபைண்ட் பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு பேராகிராஃபில் ஏதாவது ஒரு வேர்டை சர்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா F கொடுத்தாச்சு, ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இப்போ இதில் ஸ்மைல் டெக் அப்படிங்கிற மாதிரி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஸ்மைல் டெக் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ காட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஹைலைட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்மைல் டெக்கோட ஆப்ஷன் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் ஸ்மைல் டெக் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இது வந்து காட்டி தந்துடும். ஸோ இதுதான் இந்த ஷார்ட்கட் கீக்கான மெத்தட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்க போகிறது Ctrl+I, அதாவது இட்டாலிக் ஹைலைட்டட் செலெக்ஷன். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு வேர்டை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து இட்டாலிக் அப்படிங்கிற மாடலில் வந்து மாற்றிக்கலாம், இட்டாலிக் ஹைலைட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த Ctrl கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ கொடுத்தோன்னா இட்டாலிக்கில் மாறுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இட்டாலிக்கில் ப்ரெஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஷார்ட்கட் கீயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இட்டாலிக் மோடில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+J. ஸோ இது வந்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை த ஸ்க்ரீனில் மாற்றும். ஸோ நம்ம குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை வந்து Ctrl+Jக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேராகிராஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த எண்டிங் லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் கீழவுமாக இருக்குது. ஸோ இதை Ctrl+J அமுக்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் ஒரே ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் Ctrl+J ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் மாதிரி காட்டுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பழசுக்கே மாற்றிட்டோம். ஸோ இப்போ ஜஸ்டிஃபைக்கு மாற்றுறோம். அடுத்து Ctrl+K இன்சர்ட் ஹைப்பர்லிங்க். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வேர்டை வந்து நம்ம அதை வந்து வெப்சைட்டை
ஸோ குறிப்பிட்ட வேலை வந்து நம்ம வெப்சைட்டை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு ஸ்மைல் டேக்கை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ கண்ட்ரோல் இது கொடுத்த உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த .com அடித்தோம் அப்படின்னா .com அடிச்சுட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேர்டெலாம் பார்த்தீங்க என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு வெப்சைட் லிங்க் ஆயிரும். ஸோ அதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வெப்சைட்டில் கொண்டு சேர்த்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எல். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆஃப் த ஸ்க்ரீன். ஸோ நம்ம ரைட்டு இது ஜஸ்டிஃபை பார்த்தோம். ஸோ அடுத்து இது வந்து லெஃப்ட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் முக்கால்வாசி லெஃப்ட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சென்டரில் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் லெஃப்ட்டுக்கு மாறிடும். ஸோ சொன்னோம்ல இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் லெஃப்ட்டுக்கு மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எம். இது வந்து இண்டென்ட் த பேராகிராஃப். ஸோ இந்த கண்ட்ரோல் எம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு லைனில் வந்து நம்ம மவுஸ் கேரியில் கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எம் கொடுத்தோம் அப்படின்னா இது இங்கே தள்ளி வந்துடும். ஸோ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம புல்லட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்பரிங் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி புல்லட்ஸ் நம்பரிங் கொடுக்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கண்ட்ரோல் என். இது வந்து ஓப்பன் நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் விண்டோ. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு பேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்து கண்ட்ரோல் என் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா புது பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த புது பேஜ் தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓ. ஓப்பன் த டயலாக் பாக்ஸ் ஆர் பேஜ் ஃபார் செலக்டிங் ஃபைல் டு ஓப்பன். இப்போ நம்ம ஒரு இது பேஜில் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு அடுத்த பேஜ் தேவை, ஏதாவது முக்கியமான பேஜ் தேவை அப்படின்னா இதை இந்த ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு தேவையானதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி. ஓப்பன் த பிரிண்ட் விண்டோ. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போது நம்ம வேர்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பேஜ் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ நமக்கு தேவையானதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி, இந்த கண்ட்ரோல் பியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரிண்ட் இதை வந்து வரும். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன சைஸில் பிரிண்ட் எடுக்கணும், எத்தனை காப்பி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரிண்டரில் அது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகவே வந்துடும். அடுத்து கண்ட்ரோல் ஆர். நம்ம ஜஸ்டிஃபை பார்த்துருப்போம், லெஃப்ட் பார்த்துருப்போம், இது வந்து ரைட். ஸோ ஜஸ்டிஃபைனா எப்படி யூஸ் பண்ணமோ லெஃப்ட் எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ரைட். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து ரைட்டுக்கு மாறும், ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டுக்கு மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட்டில் இருக்குது, கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரைட்டுக்கு போயிடுச்சு. ஸோ மேலேயே அதுக்கான சிம்பிள்ஸ் இருக்கும். நம்ம ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஆகும். அடுத்து கண்ட்ரோல் எஸ். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் தேவையானதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது கண்ட்ரோல் டி. இது பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ ஹேங்கிங் இண்டென்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைனை மட்டும் விட்டுக்கிட்டு அதுக்கு கீழே நம்பரிங் புல்லட்டிங் வேணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லைனில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அமுக்கணும் அப்படின்னா அந்த பேராகிராஃப் வந்து ஹேங்கிங் இண்டென்ட்டாக மாறும். ஸோ ஹேங்கிங் ஆகிட்டு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான நம்பரிங் புல்லட்டிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் இண்டென்ட். இதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து கண்ட்ரோல் யூ. அண்டர்லைன் த செலக்டட் டெக்ஸ்ட்டு. ஸோ நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் யூ கொடுக்கலாம். ஸோ வாங்க இதையும் பண்ணி காட்டுறோம். ஸோ வாங்க இதை பாருங்கள். ஸோ நம்ம தேவையான டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அண்டர்லைனாக மாறிடும். ஸோ இது வந்து தனியாக இந்த வேர்டிங் வந்து தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சிக்கு வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணோம், அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மைல் டேக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் சி பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணோன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்துலேயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கண்ட்ரோல் வி. காப்பி பண்ணுறதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறது கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டபிள்யூ. க்ளோஸ் த கரண்ட்லி ஓப்பன் டாக்குமெண்ட். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணோன்னா இதை வந்து டபிள்யூ அமுக்கினா போதும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நமக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ நம்ம காப்பி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இது வந்து காப்பி பண்ணால் இப்போ ஒரு இடத்துல இருக்கிறது அப்படியே இருக்கும், ஆனால் கட் பண்ணால் அந்த இடத்துல இருக்கிறது இருக்காது. ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோன்னா அது வந்து அந்த இடத்த விட்டு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் வி அமுக்குனா அதே இடத்துல பேஸ்ட் ஆயிரும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ஃபார் மோர் வீடியோஸ் இருக்குது தெரியுமா, இதை வந்து நான் கண்ட்ரோல் எக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை, இப்போ பக்கத்தில் இன்னொரு இடத்துல வச்சோன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் வந்து பேஸ்ட் ஆகிட்டு. ஸோ இதை மறுபடியும் இருந்த இடத்துக்கே கொண்டு போகிறேன். ஸோ இதுதான் கண்ட்ரோல் எக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஒய். கண்ட்ரோல் ஒய் ரீடோ த லாஸ்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம். ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை மறுபடியும் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஒய்யை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மைல் டேக்கை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது கண்ட்ரோல் ஒய் அமுக்கிட்டோம்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கடைசியாக ஸ்மைல் டேக் பேஸ்ட் பண்ணோம்ல அதே மாதிரி வந்து ஸ்மைல் டேக்காக வந்துட்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்து கண்ட்ரோல் ஒய். ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இசட்.
undo லாஸ்ட் ஆக்ஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், அது சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு அப்படின்னா அதை வந்து நம்ம CTRLZ அமுக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் அது அதே இடத்துக்கு மாறிடும். ஸோ இப்போ இந்த ஸ்மெல்ட்டை கிளிக் பண்ணோன்னா அப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம மேலே ஃபஸ்ட்டில் ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஸோ அந்த பேராகிராஃப் கிட்டே போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஹேங்கிங் இண்டென்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பேராகிராஃப் வந்து ஹேங்கிங் இண்டென்ட்டாக மாறிட்டு, ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் CTRLZ கொடுத்தோம் அப்படின்னா அது நார்மல் இதுக்கே போயிடும். ஸோ இப்போ பாருங்கள் CTRLZ கொடுத்தோன்னா நார்மலுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ஹேங்கிங் இண்டென்ட் கொடுத்தனால அப்படி வந்துச்சு, CTRLZ கொடுத்தோன்னா நார்மலுக்கு போகுது. ஸோ இதுதான் CTRLZ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வேர்ட் டாக்குமெண்ட்டோட ஷார்ட்கட் கீஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.